ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான மினி வெஜ் பொட்டேட்டோ ரோல். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணி இன்னும் ஹெல்தியா இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். ஒரு தரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகமை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி மசிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் நறுக்கி எடுத்திருக்கேன். இதுல நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு முன்னாடி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்க மைதாக்கு பதிலா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். மைதாவோட வெயிட் 200 கிராம். ஒரு மிக்சிங் பவுல்ல மைதாவை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய்க்கு பதிலா சூடான ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இன்னும் கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். அதே மாதிரி ரவையும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு மாவு திரட்டி ரோல் பண்றதுக்கு கரெக்டா வரும். கொஞ்சம் லூஸான டோவா ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா ரோல் பண்ணும்போது ஒட்டிக்கும், சரியா வராது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா டைட்டா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டோ ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டஃபிங் செஞ்சோம்னா மாவு ஊறி வர்றதுக்கு டைம் சரியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து சாப் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. மாவும் ஊறி இருக்கு. இப்ப மாவை திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு டோவை மீடியம் சைஸா பிரிச்சுட்டு திரட்டிக்கலாம். திக்கா இல்லாம நல்லா தின்னா திரட்டிக்கோங்க. திக்கா திரட்டி எடுத்தோம்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். தின்னா இருந்தாதான் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வேகும். ஸ்டஃபிங்ல உருளைக்கிழங்க தவிர எந்த வெஜிடபிள்ஸையுமே நம்ம வேக வைக்கல. சோ முடிஞ்ச அளவுக்கு மாவை மெல்லிசா திரட்டிக்கோங்க. இப்ப இதுல ஸ்டஃபிங் வச்சு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
மெதுவா ரோல் பண்ணிக்கோங்க. மாவை டைட்டா பிசைஞ்சு எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி ஈஸியா ரோல் பண்ண வரும். இல்லைன்னா அங்கங்க ஒட்டிக்கும். லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். மினி ரோல்ஸா ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா பார்க்கவும் அழகா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல்ல 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோல்ஸை கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ்ல டிப் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோருக்கு பதிலாக மைதா மாவுலையும் நம்ம டிப் பண்ணி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளோர்ல டிப் பண்ணும்போது அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியா வரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெந்து வரும். 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. கார்ன்ஃப்ளோர்ல கோட் பண்ணிட்டு எண்ணெயில சேர்க்கும் போது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராம இருக்கும். இது வேகிறதுக்கு 7 இருந்து 8 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஃப்ளேமை மீடியம்லயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்து அங்கங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. எடுத்துடலாம். பாருங்க, ஆயில்ல நம்ம உள்ள வச்சிருக்கிற ஸ்டஃபிங் எதுவுமே பிரிஞ்சு வரல. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி திரட்டிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட டேஸ்டியான மினி வெஜ் பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிருச்சு. கெச்சப்போட சர்வ் பண்ணிக்கலாம். வீட்லயே ஹோம்மேட் கெச்சப் பர்ஃபெக்டா எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அவுட்டர் லேயர் கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, லேயரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. போண்டா பஜ்ஜின்னு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.